வணக்கம் நண்பர்களே. தற்கொலைப்படை தாக்குதல் என்பது ஒரு உயிர் தியாகம். இஸ்லாத் அதை ஒருபோதும் கொலைத்தனம் என்று சொல்லாது என்று ஒருவர் கூறியிருக்கிறார். நான் கூறவில்லை. அதை சொன்னது யார்? அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். டெல்லியில் நடந்த அந்த கார் குண்டுவெடிப்பில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய அந்த டாக்டர் உமர் என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் அவனை டாக்டர்னு சொன்னால் அப்போ உண்மையான மருத்துவர்கள் என்னன்னு சொல்கிறது? அதனால் அவனை டாக்டர் உமர்னு சொல்லுவான்னா தீவிரவாதி உமர். டாக்டருக்கு ஒரு புனிதமான உயிர் காக்கும் ஒரு பணி. அவன் சொல்லியிருப்பது அவனுடைய தற்கொலைப்படை தாக்குதலுக்கு முன்னால் அவன் ஒரு வீடியோ பேசி இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மூளைச்சலவை செய்துள்ளான். அதில் தான் என்ன சொல்கிறான்? தற்கொலைப்படை தாக்குதல் என்பதை இளைஞர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உயிர் தியாகம். இறைவனுக்காக நம் உயிரை தியாகம் செய்ய வேண்டும். அதுதான் தற்கொலைப்படை தாக்குதல் என்று அவன் பேசியிருக்கும் வீடியோ இப்போது எல்லா சேனல்லையும் வெளியாகி ஓடிட்டுருக்கு. நம்முடைய கேள்வி என்னன்னா, டாக்டர் உமருங்கிறவன் ஒரு பெரிய வயதானவன் இல்லை, ஒரு மிடில் ஏஜ் மேன் தான். இவன் இன்னும் பல இளைஞர்களை மூளைச்சலவை செய்வது போல் இப்படி தவறான சித்தரிக்கப்பட்ட, ஒருபோதும் எந்த மதமும் ஒரு உயிரை கொள்வதை நியாயப்படுத்தாது. அப்படி சொல்லக்கூடிய மதம் உலகத்தில் இல்லை. குறிப்பாக இஸ்லாமை எடுத்துக்கொண்டால், உன்னால் உன் அண்டை வீட்டான் துயரப்பட்டால் நீ அதற்காக நீ உண்மையான இஸ்லாமியன் கிடையாது அப்படின்னு திருக்குரான் சொல்வதாக நான் படித்திருக்கிறேன். உண்மையான திருக்குறளில் அது எந்த இடத்துல இடம்பெற்றிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை நான் படித்திருக்கிறேன். உன்னால் உன் அயல் வீட்டுக்காரன் ஏதாவது பாதிக்கப்பட்டால், துயரப்பட்டால் நீ உண்மையான இஸ்லாமியன் கிடையாது. அதாவது நம்மளால் ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா நீ ஆர் நாட் எ முஸ்லீம் அப்படின்னு சொன்ன திருக்குரான் சொன்னதா நான் சில இடங்களில் படிச்சிருக்கேன். அப்படி உண்மையான இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கும் இடத்தில் இந்த உமர் போன்றவர்கள் யாருடைய மூளையை செலவை செய்கிறார்கள்? இது ஒரு மூளைச்சலவை பகுதி தான். தற்கொலைப்படை தாக்குதல் உயிர் தியாகம் என்று சொல்வதை நிச்சயமாக இஸ்லாமிய பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது. அவர்கள் அந்த மார்க்க வெளிப்படி தான் நடப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இது போன்ற மூளை செலவை செய்யும் கயவர்களை இஸ்லாமிய நண்பர்களே அடையாளம் கண்டு புறந்தள்ள வேண்டும். இதுதான் நமது கோரிக்கை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க.